அப்புறம் நான் ரெடியா? சிக்கிட்டு 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 சிக். ராபின்சன் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. சிக்கடி சிக்கடி ஐயோ சிக்கடி வந்துட்டான் சிக் சொல்றேன். சிக்கடி சிக் சிக்கடி சிக். ஓவா ஆமா அவங்களுக்கு பிரசாந்த் இந்தியா bro. இது டைம்ல இங்க 3:30 1:30 4 மணிக்கு. அதான் யூஏ டைம் தான், சேம் டைம் தான். ஓ ஒரே டைம் நாலு தான் வருது. கேடிஎம்லாம் யூஏக்கு யூஎஸ்லாம் ஒரே கேடிஎம். நான் இங்க கேட்டேன், நம்ம ஃப்ரெண்டு இங்க இருக்கிறாங்க சினிபோர்ட்ஸ்ல. ஓகே அப்ப கேடிஎம் கேட்டப்ப வரைக்கும் எல்லாரும் கேட்டு சொன்னாங்க வச்சுட்ட நீங்க. கேடிஎம். இது முட்டா கேடிஎம் நீயே வாங்கி திறந்துருவேன்னு நினைக்கிற. இல்ல இல்ல, எல்லாருக்கும் யூஎஸ் கேட்க மாட்டேதா? ஹலோ கேக்குதா? ராபின்சன் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஐயப்பா கேக்குதுண்ணா, கேக்குது பேசுங்க. இங்க ராபின்சன் ஆளை காணோம். அவர் அமைதியாயிட்டாரு, பயந்து வந்துட்டாங்க போல அவங்க வீட்டுல. ஹலோ செக் செக் ராபின்சா. ஓ பதுங்காதயா, இங்க ஆளை காணோம். அடி உழுது போல வைஃப்ட. அதான் வந்துருச்சு, சிஸ்டர் வந்துருச்சு, விளக்கமா திருப்பி பிடிச்சிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏண்டா 12 மணிக்கு எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது போயிட்டு கை கை கைட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மோனிகா பெல்லோசி யாருன்னு தெரியலன்ற அப்படி. இவனுங்க எல்லாம் அதான் சொல்றேன், இவனுங்க எல்லாம் அப்படியே வந்து நாட்டுல இல்ல இல்ல, நாட்டுல எவ்வளவு தலைவர்கள் எவ்வளவு சயின்டிஸ்ட் தெரியல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. மோனிகா பலூச்சி இல்ல இதுதான் இல்ல 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 இதுதான் ஒரு முக்கியமான காரியமா என்னங்க அது? அதுல வேற நிறைய பேர் கேக்குறாங்க பலூச்சி தெரியலையான்னு. சரிப்பா தெரியல, நம்மளுக்கு என்ன பண்றோம். கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பீச் பக்கம் கூட குதிச்சிடாத, உள்ள போய் 1 கிலோமீட்டருக்கு உள்ள போய் குதிச்சிடு, அப்பதான் வந்து ஆழமா இருக்கும். நீயே வந்து உன்னோட கால்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாறாங்கல்ல கட்டி டக்குன்னு குதிச்சிரு, வடிவேல் குதிப்பார்ல அந்த மாதிரி குதிச்சிரு. இல்ல இப்ப நிறைய ஈவன் சேலம் இந்த தர்மபுரியில எல்லாம் 9 AM ஜியோ வந்து போடாததுக்கு அவங்க ரெடியா இல்லையா எப்படி? அவங்க அதுக்கு இல்ல எல்லாம் எஃப்டிஎஃப்எஸ் 500 ரூபாய்க்கு விற்க சொன்னா அவங்க 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஆடியன்ஸ் வேணும்ல, எல்லாம் சண்டைக்கு வந்துருவானுங்க எல்லாம். 200 ரூபா மேக்ஸிமம் 250 ரூபா. இல்ல பிரசாந்த் ப்ரோ, ஊர் சைடுல எல்லாம் எப்படி 500 ரூபாய் அந்த லெவலுக்கு எல்லாம் விக்கிறாங்க. ஓரளவுக்கு நியாயமா இருக்க வேண்டாமா? ஒரு டிக்கெட் இருக்கு 100 ரூபா இருக்குன்னா ஒரு 200 ரூபா ஓகே. எஃப்டிஎஃப்எஸ் அந்த பஸ் தியேட்டர் பேர் போயிரும்ல. 500 ரூபாய்க்கு விற்க சொன்னா 400 ரூபாய்க்கு விற்க சொன்னா தியேட்டர் காண்ட ஆடியன்ஸ் காண்டாயிருவான்ல. ஏண்டா உங்க தியேட்டருக்கு என்னென்ன படம் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு, என்னடா திடீர்னு இப்போ ரஜினி ஃபேன்ஸே அவங்களே செம கடுப்பாவாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இருக்குது, இதெல்லாம் கண்டுக்கணும் இல்லையா? இந்த ரோகிணி மாதிரி இடத்துல வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அது காலங்காலமா அது வந்து சென்னை கேபிட்டல், இது வேற. சென்னை கேபிட்டல், இந்த எக்கானமியும் நம்ம திண்டுக்கல் இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி இந்த எக்கானமியும் ஒன்னா ராபின்சா. அங்க வந்து இன்னைக்குமே 1000 ரூபாய் பெரிய காசு. சென்னையில அது கிடையாது. சென்னையிலேயே பெரிய காசு தான். சென்னையிலேயே நீ 1000 ருபீஸ்க்கு மேல போச்சுன்னா டிக்கெட் வந்து டஃப் வாங்குறது. இதெல்லாம் பேசி முடிச்சு அழகா சார்ட் அவுட் பண்ணலாம். பாவங்க எங்க தியேட்டர் நடத்துறவன் தியேட்டர் நடத்துவானா? இது என்னங்க இந்த பஞ்சாயத்துலயே தியேட்டர் என்னங்க அவன் பாவங்க, அவன் எல்லாமே அவனுக்கு விலை உயர்ந்து கிடைக்கும் ஏற்கனவே. மதுரையிலே 2-3 தியேட்டர்ல 9 AM ஷோம்லாம் இல்லன்ட்டாங்க. ஏன்னா இவங்க 500 போட சொல்றாங்க ஸ்டார்டிங் ரேட்டு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ரேடியன்ஸ் இன்னும் 2-3 தியேட்டர்ல வந்து பெரிய பெரிய ஸ்கிரீன் இருக்கிற தியேட்டர்லயே ரொம்ப அன்ஃபேர் பிரதர். ஆமா, இது எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? இந்த படத்துக்கு கடைசியில யார் விக்டிமுங்க? அந்த தியேட்டர் ஓனர். ஏன்னா வெறும் காசு மட்டும் இல்லைங்க, அவனுக்கு பேர் போகுது இல்லைங்க, அந்த தியேட்டர் ஓனருக்கு பேர் போகுது இல்ல. இப்ப இந்த நீங்க 500 ரூபாய் விக்கிறது தியேட்டர்காரங்கள தானே சொல்றீங்க, இல்ல இப்ப யாருக்கு? இல்லங்க, இது தியேட்டர்காரங்களே அவன் வச்சுக்கிறது இல்ல ராபின்சா, மேல கொடுக்கணும்ல. அவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லயே வந்து இல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க பிரசாந்த். ஆக்சுவலி இப்ப இவங்க 200 ருபீஸ் டிக்கெட்னா கவர்மெண்ட் கொடுக்குற டாக்ஸ் 200 தானே கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா விக்கிறது தியேட்டருக்கு தானே? தியேட்டர் கிடையாது ப்ரோ, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும் பெர்சன்டேஜ் அவங்களுக்கு தான் போகும். அதோட எக்ஸ்பர்ட் வந்துட்டான். இல்ல இப்ப ஷோவே கேன்சல் பண்றதுக்கு பதிலா 9 o'clock ஷோ போட்டு 500 தராம ஆக்சுவல் 200 plus GST வந்தாலும் அதுவும் லாபம் தானே. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுல்லி கேன்சலிங் 9 o'clock ஷோ 200 போடலாம்ல.
இது பியூர் கிரீடுங்க. இது கிரீடு தான். வேற என்னதுங்க? பிரசாந்த் ப்ரோ சேலத்துல மேக்ஸிமம் தியேட்டர் இது விட்டோம் 99 பிரசாந்த், இதை விட்டா அவங்களுக்கு எல்லாமே திருப்பி எடுக்க முடியாது. பெரிய ப்ரோ படம் ராம்சன் ரொம்ப எப்பயாவது ப்ரோ கம்மியா தான் கிடைக்கும். ராம்சன் ராம்சன் நான் கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுவேன் நீ வரியா பேசுவோமா இதை பத்தி? யாரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்துக்கு? சாரி, நான் என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லு, நீ லிசனருக்கு சொல்லு. போயிடுவான் லிசனருக்கு போயிடுவான் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? சன் சொல்லு. டைரக்டர் ரிலீஸ் பண்ணதுங்கிறாங்க வலை பேச்சு. என்ன சொல்றேன்? டேரக்டா கலாநிதி மாறன் வந்து எல்லாத்துக்கும் எல்லா தேட்டருக்கும் உடனே agreement வந்து போட்டாரா? கலாநிதி மாறன் என்ன பண்ணணுமா? சன் ஏன் கண்ணன் பண்ண போறாரு? சரி இப்ப அது சொல்லியா, பிரச்சனையா? உனக்கு தெரிஞ்சது சொல்லு, தெரியாத ஒரு சொல்லு, ஏதோ செபியன் ஒண்ணு சொல்லு. பண்றாரு. இப்ப என்ன சொல்ல வர? தூக்கிட்டு வந்து ரெட் ஜெயின்னு சொல்லுவேன். உனக்கு அதானே அதை சொல்லணும். உனக்கு சொல்லிட்டு இல்லன்னு சொல்லி சொல்லுவியா போய் நீ? படுக்கணும். இல்லன்னு சொல்லுவியா? யாரும் நம்புவாங்களா? என்னையா நீ பேசுற? சரி சரி கார்த்தி, என்ன நிலவரம்னு எடுத்து வர மக்களுக்கு? தாங்க 9 மணி தான் ஷோ போட முடியும் தமிழ்நாடு ஃபுல்லா, ஓகேவா? ம், ம், 9 மணி ஷோ போறது வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க எல்லாரும். ம், இப்போ 9 மணிக்கு நீங்க போட்டு 190 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா செட் ஆகாது. ம். அதனால நீங்க 9 மணிக்கு போடாதீங்கன்னு சொல்லி தேட்டருக்காரங்கள ஒண்ணு 500 ரூபாய்க்கு போடுங்க, டிக்கெட் வைங்க. இல்லைன்னா 9 மணிக்கு ஷோ போடாதீங்க. இதுதான் டிமாண்ட், வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி கார்த்தி இப்படி தொழில் பண்றது எல்லாருமே இங்க? ஆ? வருஷத்துக்கு ஏதோ இப்படிதான் ஒரு 2-3 படம் தான் வருது அவங்களுக்கு. அவங்க எப்படி தொழில் பண்ணுவாங்க? அது அது வந்து சென்னையில கிடையாது. சென்னையில பார்த்தீங்கன்னா, சத்யம் தியேட்டர், பழசோ, ஏஜிஎஸ் இவங்க எல்லாரும் 190 ரூபாய்க்கு வித்துட்டாங்க ஆல்ரெடி. ம். அவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா வித்தியாசமா, ஓகே எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. அவனுங்க காம்போ வச்சுட்டு வித்தானுங்க. இதோ. பாப்கார்ன் வித்துனானுங்க. ஆனா மற்ற ஊருக்காரங்களை பிடிச்ச வம்பளுக்கிறது. யார் பண்றா அத? யாரோ பண்றாங்க. ராபின்சன், என்ன அவங்க இப்படிலாம் பண்ணலாமா? இப்படிலாம் பண்ண யாரையா பண்றாங்க? சொல்லு ராபின்சன். உனக்கு தெரியாதா? சன் உனக்கு டிவி எதுவுமே தெரியாதா? அவங்க பெரிய பட்ஜெட் 350 கோடி சரி, பண்ணிருக்காங்க. அவங்க அப்படியே லாபம் கொடுக்க வச்சுக்க. பாக்குறாங்க. அப்படியே இதுல வச்சுக்க. என்னங்க சன் தப்பு டிவி இல்லையா? யாரியா? இரியா, அப்படியே வச்சுக்க. சன் டிவி என்ன யாரியா? கொண்டு வந்து இல்ல, இது உனக்கு அரசியல் இதுல கொண்டு வந்து என்ன வர போகுது? ஏய், வர அரசியல் நினைக்கிறீங்க இல்ல, தமிழ்ல. fact தானே சொல்றாங்க ரவிசா. இங்க பாரு, நான் இல்ல வந்து தேவையில்லாம காலங்காலமா டிக்கெட் பிரைஸ் எக்ஸ்ட்ரா விக்கிறாங்க. இப்போ அதுவும் நம்ம பார்க்கணும்ல. அதுதான் பிரசாந்த் ப்ரோ சொல்ல வந்தாரு. ஊர் காலகாலமா கொலை சைடுல எக்ஸ்ட்ரா பண்றான், விக்கிறாங்கங்கறாங்க. காலகால கலாச்சாரம் விக்கிறான், காலகாலமா வந்து கஞ்சா 9 மணி விக்கிறான். ஷோ இதை போட பேசி வேண்டாம். போயிட்டு இருக்குல்ல. தியேட்டருக்கு இல்ல கார்த்திக், 9 மணி ஷோ மொத்த போடலனா கண்ட்ரோல் இல்லையா? மொத்த கண்ட்ரோல் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, இல்ல ஆளுங்கட்சி இல்ல கையில வச்சிருக்கீங்க. ஜெயிலருக்கு ஆனா 9 AM ஷோ உங்களாலேயே இதை பண்ண போடலனாலும் முடியல. இல்ல ஜெயினம் ஷோ போடலனாலும் மூடு நீ, தியேட்டருக்கு வருமானம் வாயை வந்துச்சு மூடு நீ, தானே? அப்படி பேசு. வாயை மூடு. மொத்த கண்ட்ரோலும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க. ரெஜெண்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது இந்த படத்தை. ஆனா இது பண்றீங்க எதுக்கு? 500 வைக்க சொல்றீங்க. அவனை திருட சொல்லி நீங்களே சொல்றீங்க. இது உண்மையா இல்லையா? இது இல்லன்னு சொல்லுங்க. என்ன வர போகுது? என்ன நீ சும்மா இத அதான் நானே கேக்குறேன். இதுல காசு சம்பாரிச்சு என்னையா பண்ண போறீங்க நீங்க? பிரச்சனையே கிடையாது. இல்ல, எனக்கு புரியல. எனக்கு இல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பியூர் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அதான் ப்ரோ சயின்ஸ் ஒரு பார்ட். இல்லைங்க, அது சத்யராஜ் ஏங்க, கேரக்டர்ல மட்டும் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாதுன்னு நான் சொல்றேன். லோகேஷ் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிடுறேன். சயின்ஸ் ஃபிக்ஷனா இருந்தா ரஜினி ஒத்துக்க மாட்டாருன்னு. அதுதான் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அதையும் வந்து ரஜினியை போய் ஒத்துக்கிட்டாருன்னா என்னது? அது கிடையாதுங்க. நார்மல் கமர்ஷியல் ஆக்ஷன் படங்க. அது ரொம்ப நார்மல் கமர்ஷியல் ஆக்ஷன் கேங்ஸ்டர். கார்த்திக் டைம் டிராவல்ங்கிறவங்க திரும்ப சொல்லட்டுமா? கமர்ஷியல் ஆக்ஷன் கேங்ஸ்டர் டிராமா. ஆனா திரும்ப சொல்லுங்க, உங்க வயசுல சொல்லிருக்கேன். காதல் ஒரு மாதிரி. அம்மா சாமி. கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா பெஸ்ட் பிக்சர்ஸ். ஐயோ, கல்யாண பத்திரிகை படிச்சு மோனிகா டைம் டிராவல் கூட சொல்லுங்க. மோனிகா பூஜா கிடையாது. அவ்வளவுதான். டைம் டிராவலும் கிடையாது, சயின்ஸ் ஃபிக்ஷனும் கிடையாது. சொல்றீங்க அதுலயும் இந்த போய் மோனிகா பத்தி பேசுறீங்க. என்ன பிரசாந்த் ப்ரோ கூடுவாயிரது கிடையாது. பிரசாந்த் அண்ணா ரொம்ப ஃபார்ம்ல இருக்கிறீங்க. பூஜா ஹெக்டே கூலி சொல்லாம இருக்க மாட்டீங்களா? பூஜாதி மேனேஜர் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் கூலி போறது மோனிகா சாங் தான். அந்த பாட்டு கண்டிப்பா கூலி போறது. ட்ரிம் பண்ணி பாதி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1.5 நிமிஷம் தான் வரும்னு நினைக்கிறேன். அது அவ்வளவுதான், கம்மியா தான் வரும். அப்படித்தான் இருக்கும். வேற என்ன அப்படி இருக்கும்? அது வந்து வேலைக்கிழமை நைட்டு வந்து லோகேஷ் கட் பண்ணாருன்னா இதுக்கா இந்த பேச்சு பேசுனீங்க நான் போய் வேலைக்கிழமை நைட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல நான் போய் பிலோமின் எடிட் ஷூட்ல உட்காந்து மொத்த பாட்டு பார்த்துட்டாவது வந்துருவேன். நான் ஸ்பெஷல் பர்மிஷன் இல்ல இதுல விண்டேஜ் பாட்டு எல்லாம் இருக்கு பிரசாந்த். அதெல்லாம் டைம்லாம் இருக்காது. பேச்சுக்கு வியாழக்கிழமை நைட்டு இருக்குன்னு உங்களுக்கு. என்னவோ ஆகஸ்ட் 14 ஒரே குருமாவா இருக்க போகுதுங்க. அது வேணா உறுதி.
ம். சரி கார்த்திக் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ண நீங்க எப்படிங்களா? என்ன கோபி? ஒண்ணும் இல்ல, கூலி ட்ரெய்லர்ல ஏன் அந்த பவர் ஸ்பாட் வைக்கல? ஏடா ஏடா டேய், ஏடா இது மோனிகா ஏடா வைக்கலன்னு சொன்னதுக்கே இது அவன் என்ன லோகேஷ் பவர் கனகராஜாடா? ஸோ அந்த 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 பாட்டு இல்ல, ஏடா அந்த பாட்டு தானே வச்சிருக்காங்க. என்னென்னதான்டா அந்த கேள்வி கேட்பீங்க பாட்டு டேய்? அது அந்த பாட்டோட இல்ல இன்னொரு வருஷன் தானே வச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ, அது நான் அதான் இல்ல, கூலி பவர் ஹவுஸ் தானே ஒரு பெரிய செம்ம ஹிட். இந்த படம் தானே, அந்த பாட்டுல ஏதாவது ஒரு 4 அந்த கிளிம்ஸ் பாட்டு தான் அந்த வச்சிருந்தாவே. ஏப்பா அந்த பாட்டு தான்ப்பா. அந்த பாட்டோட இன்னொரு வருஷன் தானே பாட்டு. இல்ல bro, நீ என்ன bro இப்படி என்ன சொல்றீங்க? இல்லவா? அந்த பாட்டோட இன்னொரு வருஷன் தானே அது. அது மோப்ஸ்டாவா அந்த பாட்டு? மாப்ஸ்டா அந்த பாட்டு. இவனுங்க அங்க வார அங்க உட்காந்துட்டு அரங்கமதுரட்டமே அப்படின்றதுல விசிலு என்ன பாட்டு? பறக்க விசிலு பறக்க அரங்கதிரமேட்டமே. அதுல எங்க வருது அந்த பாட்டு? அந்த இந்த பாட்டு எங்க வருது? அது அது ட்ரெயிலர்ல வரவே இல்லையே, ஏன்னு கேக்குறேன். ட்ரெயிலர்ல வரலையா? ஏய் ம். என்ன ட்ரெயிலர் மீட் பண்ணி பார்த்தியா நீ? bro ப்ரோ சரி, வரும் அவன் அரங்கமதிர விசிலு பறக்கவே அப்படின்னு வருமே. நீங்களே ஒரு ஆமா. எடிட்டர்ல அதான் போட்டு அதெல்லாம் எடிட் வந்துச்சேப்பா. பண்ணிக்கடா. அதுதான் வந்துச்சே இல்ல எல்லாம். இனிமேல் எப்படி தந்துடணும் தெரியுமா? டைரக்டருக்கு சோறு பொங்குற மாதிரி இந்த கவனம் பண்ணி சொல்ற மாதிரி. தலைவன் தான் தலைமை இறங்கி சரித்தம் பறி சரி பட் ஆனா சரிதம் பிரசாந்த் இந்த பறிக்கச்சுன்னு ட்ரெய்லர் விக்ரம் இப்படிலாம் பிஜிஎம் வருமேப்பா. வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம் ட்ரெய்லர் இது. பண்ணி நீ ரிலீஸ் பண்ணு, நாங்கெல்லாம் பாக்குறோம். என்ன டேய், என்னதான்டா உங்க பிரச்சனை? உனி என்னன்னா அடுத்த டைரக்டர்ல என்ன பண்ணா சவுண்ட் இல்லாம ராவா கொடுத்துடணும். நீங்களே எடிட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு ஒண்ணு ரிலீஸ் பண்ணுங்க, அதுல பெஸ்ட் வந்து நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. இல்ல பிரசாந்த் என்னன்னா அனிருத் நிறைய எக்ஸ்ட்ராவா பெஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ராபின்ஸா அவங்க இடத்துல இல்ல. உட்காந்து இப்ப பார்த்தா லோகேஷ் நிறைய பெஸ்ட் கொடுத்துட்டாரு, அப்ப நம்ம என்ன பார்ப்போம்? அவங்க இடத்துல உட்காந்து பார்த்தா உங்க ரசனையை புரிஞ்சு அவனுக்கு டெலிவர் பண்றதுக்குள்ள தலை வெளியில வந்துடும். 50 கோடி 100 கோடி வாங்குறாங்க, என்னங்க பிரசாந்த் ப்ரோ? 100 கோடி வாங்குறா அது காசு, அதுக்கு என்ன மண்டா ரெண்டா வந்துருமா? இப்ப 10 ஒரு கோடி டீம் இருக்கு. 10 கோடி அணிறதுக்கு தந்தீங்கன்னா நீ என்ன அப்புறம் 2 மூலம் வந்துருமா? அவருக்கு டீமா இருந்தாலும் சரியா, எவ்வளவு தூரம் வந்து நீ கிரியேட்டிவா இருந்துட்டே இருப்ப. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணே ஜெனரலா கேக்குறேன். விக்ரம் டைம்ல அனிருத் கம்மி கமிட்மெண்ட் தானே, இப்ப நிறைய கமிட்மெண்ட்ல தேவார நிறைய ஹிந்தி படம் தொடர்ந்து இந்தியாவா போயிட்டாரு. அது இல்ல பிரச்சனை பிரசாந்த், இந்த படத்துக்கு சாயா வந்து மியூசிக் போட்டிருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து யங் சென்சேஷனல். வவ்வால் இதே வாய் என்ன தெரியுமா சொல்லுவோம் இங்க இருந்து 3 வருஷம் கழிச்சு? சாய் அபயங்கர்ல என்ன பாய் அபயங்கர்னு ஒருத்த வந்திருக்கான், அவன் தான் அட்டகாசமா இருக்கான். சாய் அபயங்கர் இது வந்து எப்படி தெரியுமா? இளையராஜா இருந்தப்போ, ரஹ்மான் வந்தப்போ எல்லாரும் தான் சொன்னாங்க. இல்ல இது எப்பவுமே நடக்கும். இப்ப இவருதான் இளையராஜா மாதிரி இல்ல, அனிருத் தான் இளையராஜா, சாய் அபயங்கர் தான் ஏஆர் ரஹ்மான் மாதிரி. ஆமா வந்துட்டாரு இவரு. அது மாதிரி 2 பேரும் வவ்வால் 2 பேர்த்துக்கும் தனித்தனி ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. அதனால அண்ட் இன்னொன்னு இளையராஜா பண்ண அச்சீவ்மென்ட்டை இவர் படமே பண்ணாம அச்சீவ் பண்ணிட்டாரு. இல்லங்க அப்படி இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா சார் வந்து டெபியூ பண்ணியிருந்தாருன்னா அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அது அன்னைக்கு கிடையாதுங்க. அன்னைக்கு வந்து அது அப்படியே பியூரா ஏத்துக்கிட்டு அது வாழ்க்கையோட ஒன்றி போச்சு. அதனால ஈஸிங்க. இன்னைக்கு ஒன்று அனிருத்தா இருக்கிறது அவ்வளவு கஷ்டங்க. ஏன் தெரியுமா? நீங்க பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கணும், அதுக்கப்புறம் யூடியூப்ல ஹிட் ஆகணும், அதுக்கப்புறம் ரீல்ஸ்ல ஹிட் ஆகணும், அதுக்குள்ள ஊக் ஸ்டெப் வைக்கணும், அதுக்குள்ள உங்க பர்சனல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். போய் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு கன்சர்ட்ல போய் அதையும் இதையும் பண்ணி உங்களோட அந்த ஃபேன் பேஸை கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா ஃபேன் பேஸ் வச்சாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவா இல்லை வியூஸா மாறும். இப்படி இவ்வளவு சிக்கல்கள் இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. இப்போ சாய் பங்கர் என்ன பண்றாங்க பாருங்க, இண்டிவிஜுவல் சாங் பண்ணி அதை வந்து பாட விட்டு டான்ஸ் ஆடி கிட்டத்தட்ட வந்துட்டுனா ஒரு நடிகனுடைய வேலையை ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண வேண்டியதா இருக்குது. பண்ணதுக்கு அப்புறம் தான் he debuts as a music director. இந்த விஷயத்துல விஜய் ஆண்டனி பாராட்டலாம். அவரே ஓப்பனா அப்புறம் இது ஹீரோ ஆனனே எனக்கு வாசிக்கவே தெரியாது நான் சும்மாதான் பேசிருந்தேன். இல்ல நான் சொல்றேன் இந்த நீரோட்டத்துல ஐ மீன் இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நீங்க இவ்வளவு வேலை பண்ணி ஆகணுங்க. அதனால யாருக்கு எச்சு குறை அப்படி இல்லை. அது அனிருத்தோட ஏரா. அது வந்து 2015ல இருந்து அந்த மீட்டர் 2013-15 இருந்து 2020 அனிருத்தோட ஏரா. இன்னைக்கு இதுக்கப்புறம் வரதெல்லாம் அந்த எரான்றது ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அந்த மாதிரி கம்மியா இருக்கும் உமர். ஆனா பிரசாந்த்
அட்லி படத்துக்கு அனிருத் பண்றதானே இன்னும் அதிக மார்க்கெட் கொடுக்கும். ஹிந்தில ரீச் ஆயிருக்காரு, தெலுங்குல ரீச் ஆயிருக்காரு. இல்ல அதுதானே பெரிய ஒரு பெரிய பெருசா ஹிட்டுங்க. ஏங்க ஹாலிவுட் படம் மாதிரி. ஏங்க இன்னைக்கு அனிருத் வந்து மியூசிக் போட மாட்டாரான்னு அவன் தெலுங்கு டைரக்டர் வரிசையில உட்காந்துருக்கானுங்க. அந்த கரெக்ட் தான். போட்டாலே ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற மீட்டர்ல உட்காந்துருக்காங்க.